தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி காலை 11 மணி அளவில் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பரவலாக நல்ல மழை பதிவானது. அதாவது ஒரு 10ஆம் தேதி ஒரு 12 இந்த தேதிகளில் நல்ல மழை பதிவானது. கடந்த 2-3 நாட்களாக சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல மழை பதிவானது. பல்வேறு இடங்களில் மிக கனமழை வரைக்கும், சில இடங்களில் சற்றே அதிக மழை வரைக்கும் பதிவானது. இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரம் தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயர்ந்து காணப்பட போகிறது. தமிழ்நாட்டில் அடுத்த மழை எப்போது இருக்குது, தற்போதைய வானிலை நிலவரங்கள் எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்ததுலேருந்து, அதாவது ஜூன்லேருந்து இப்போ வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்தில் இந்த மாதத்தில் முதல் 10 நாள் அல்லது முதல் 15 நாட்களுக்குள்ளே தான் தமிழ்நாட்டில் பரவலாக மழை இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மழை பெருசாக இருக்க மாட்டேங்குது. இது மாதத்தில் ஒரு 10 நாட்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பரவலான மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் அடுத்த மழை பார்த்திங்கன்னா நம்மளுடைய செப்டம்பர் மாதம் முதல் 2 வாரங்களில் கண்டிப்பாக இருக்கக்கூடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வறண்ட வானிலை காணப்படும். நீங்கள் இப்போ இந்த செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும், தமிழ்நாடு, கேரளா பகுதியில் ஈரப்பதமே இல்லாமல் ஒரு வறண்ட வானிலை காணப்பட்டு வருகிறது. இதன் தாக்கம் காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் 39 டிகிரி 40 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா சீன கடல் பகுதியில் ஒரு புயல் சின்னம் நீடித்து வருகிறது. அதை நீங்கள் இந்த செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும். இந்த நிகழ்வு கரையை கடந்து மியான்மர் வழியாக நகர்ந்து பிறகு நம்மளுடைய வங்கக்கடலுக்கு வருவதற்கு 3-4 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். இது வந்தது பிறகு மீண்டும் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வடக்கு இந்தியா பகுதியை நோக்கி நகரக்கூடும். அப்படி அந்த நிகழ்வு நகரும் போது அது ஒரு 2-3 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை இயல்பான அளவில் இருக்கக்கூடும். இந்த நிகழ்வு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட இந்தியா பகுதியில் ரீச் ஆனது பிறகு தமிழ்நாட்டில் மீண்டும் வெப்பம் அதிகரிக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாடலில் பார்க்கும்போது தெரிய வரும். அதாவது வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் வங்கக்கடலில் நம்மளுடைய இலங்கையை ஒட்டி ஒரு குறைந்த காற்று மேலடுக்கு சுழற்சி உருவாக இருக்குது. இந்த காற்று மேலடுக்கு சுழற்சி உருவான பிறகு இதோடைய நகர்வு மற்றும் இதோடைய தீவிரத்தை பொறுத்து தமிழ்நாட்டில் மழை இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மழை வாய்ப்புகள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இப்போவே நம்ம பெரியராக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது. நிகழ்வு உருவான பிறகு அந்த நிகழ்வு எந்த இடத்துல உருவாகுது, அதோடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் பார்த்திங்கன்னா மழையோட அளவுகள் நம்ம தமிழ்நாட்டில் சொல்ல முடியும். இருப்பினும் செப்டம்பர் மாதம் முதல் 2 வாரங்கள் தமிழ்நாட்டில் இயல்பை விட கூடுதலான மழை வழக்கம் போல் பதிவாகப்படும். அதாவது கடந்த 3 மாதம் எப்படி பார்த்திங்கன்னா மாதத்தில் முதல் 10 நாள் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு, அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செப்டம்பர் மாதத்துலேயும் முதல் 10-15 நாட்கள் மழை இருக்கக்கூடும். கூடுதலாக மாத இறுதியிலும் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது தென்மேற்கு பருவக்காற்று தீவிரம் குறைஞ்சி அந்த ஒரு நிலை மாறும். அதாவது பருவக்காற்றுடைய வேகம் குறையும். தென்மேற்கு பருவக்காற்று பார்த்திங்கன்னா படிப்படியாக வட இந்தியா பகுதியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகளும் செப்டம்பர் மாதத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். இதன் காரணமாக தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை செப்டம்பர் மாதம் பரவலாக நல்ல மழை பதிவாகிறதான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த காலகட்டம் மோரோவர் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இயல்பான அளவு தான் பதிவாகக்கூடும். இயல்பை விட சற்று குறையுமே தவிர அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த நேர காலகட்டங்கள் ஒரு ஈரப்பதம் நிறைந்த ஒரு நிகழ்வாக நம்ம தமிழ்நாட்டில் செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இயல்பான நாட்கள், அதாவது இந்த அக்டோபர் மாதத்தில் தொடங்கும். அக்டோபர் மாதத்தில் மோரோவர் பார்த்திங்கன்னா 19ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ளே தொடங்குறது ஒரு இயல்பான நாட்கள் நம்ம சொல்லுவோம். இதே பார்த்திங்கன்னா நம்ம இந்த வருடம் பார்த்திங்கன்னா சேம் அதே ஒரு நிலையில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த மாதம் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதியாக பார்த்திங்கன்னா கடந்த வருடங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு. ஆனால் இந்த வருடம் கொஞ்சம் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி இந்த ஒரு டைம் பீரியடில், அதாவது இயல்பான நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போதைக்கு எதுவும் ப்ரெடிக்ட் பண்ணலை. ஏன்னா நம்மளுடைய எல்னினோ கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா ஐஓடி கண்டிஷன், கடல் வெப்பநிலை எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. தென்மேற்கு பருவமழையே இந்த வருடம் பார்த்திங்கன்னா கேரளாவில் சராசரியை விட கம்மியாக தான் இருக்குது. அதாவது ஒரு நிகழ்வுனால மழை பெஞ்சதை தவிர ஒரு பருவக்காற்று காரணமாக மழை தீவிரம் அடைஞ்சதுங்கிறதுக்கு கேரளாவில் அந்த அளவுக்கு பதிவாகலை மழை. அந்த பருவக்காற்று காரணமாக நிகழ்வு உருவாகி இந்த நிகழ்வு வட இந்திய பகுதியை நோக்கி நகரும் போது தான் கேரளா பகுதியில் மழை பெய்யும். மோரோவர் அடுத்த 1 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியா பகுதியில் எப்படி இருக்குங்கிறத
நம்மளுடைய மந்த்லி வைஸ் நம்மளுடைய வீக்லி வைஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும். அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பதிவாகக்கூடிய வாரங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வாரத்தில் பார்க்கும்போது செப்டம்பர் முதல் வாரம் 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே ஒரு பரவலான மழையும், அதே 15ஆம் தேதி வரைக்கும் அந்த க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பகுதியில் டெல்டா கடல் பகுதியில் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து டெல்டா கடல் பகுதியில் தான் இருக்குமான்னா சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். நாட்கள் நெருங்க அந்த நிகழ்வு உருவாகக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த கலர் சேஞ்சஸ் இருக்கக்கூடும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் நான் இது வந்து டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அது நகரக்கூடிய திசை மற்றும் உருவாகக்கூடிய இடங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் மழை பெய்யக்கூடிய இடங்கள் இருக்கும். ஆனால் மழை இருக்குது, அது எங்கே இருக்குங்கிறத பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். ஒரு 1ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதிக்கு மேலே தான் நமக்கு தெரிய வரும். வடகிழக்கு பருவமழை பற்றி இப்போதைக்கு நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. கூடிய சீக்கிரம் இன்னொரு 1 or 2 வீக்ஸ் கழித்து ஒரு செப்டம்பர் மிட்டில் செப்டம்பர் 10ஆம் தேதி 15ஆம் தேதி நம்ம சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட் இருக்கக்கூடும். கடந்த வருடம் வடகிழக்கு பருவமழையில் நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% பொருத்தமாக இருந்தது. அதாவது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்த்த மாதிரி ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனும் பதிவான மழை அளவுகளும் மாவட்டங்கள் சார்ந்த மழை அறிவிப்புகளும் கரெக்டாக இருந்தது. அதே போல் இந்த வருடம் இருக்குமானா நம்ம கண்டிப்பாக எதிர்பார்த்து தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக நம்ம இப்போ கொடுக்கறது அந்தளவு அக்யூரசி இருக்காது. வெயிட் பண்ணி அதை மாதாந்திர வானிலை படிவங்கள், வருடாந்திர வானிலை படிவங்கள், கடந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இதே கடல் வெப்பநிலை இருக்கும்போது இது போல் மழை பதிவான வருடங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் இயர்லி அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வருடம் மழை எப்படி இருக்குங்கிறத கூட மாடல்ஸை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம சைட்லேருந்து அறிவிப்புகள் வராது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே மட்டும் மழை காணப்படும். வட மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த வியாழக்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திங்கட்கிழமையிலேருந்து அடுத்த திங்கட்கிழமைக்குள்ளே ஆங்காங்கே மட்டும் மழை பதிவாகும். பரவலான மழைக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் கண்டிப்பாக மழை இருக்குது வட மாவட்டங்களுக்கு. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் பெருசாக மழை எதிர்பார்க்க வேண்டாம். டெல்டா மாவட்டங்களில் மட்டும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம். பரவலான மழைக்கான வாய்ப்புகள் தற்போது குறைவு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி செப்டம்பர் முதல் வாரம் தமிழ்நாட்டில் பரவலான மழை எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவில் ஓரளவுக்கு உங்களுக்கான தகவல் நான் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து கேள்வியும் பதில் தரப்படும். இந்த வீடியோ பதிவு நம்ம முடிச்சுக்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.